வணக்கம். உங்களுக்கு ஒரு ஃபைல் கொடுப்பேங்க. அந்த ஃபைலில் நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணணும் இதை பற்றி உங்களுக்கு நான் தெளிவாக சொல்ல போகிறேன். ஏற்கனவே சொன்ன விஷயந்தான். ஒரு பேஜுக்கு ஒரு கேள்வி, ஃபாண்ட் சைஸு 47, காலிபர். சரி, இப்போ உங்களுக்கு கொடுத்த ஃபைலில் நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணணும் இப்போ பாருங்கள். இதில் எனேபிள் எடிட்டிங் இதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா லே அவுட் போங்க. லே அவுட் போனோடனே காலம்னு இருக்கா, காலம் இது போனோடனே ஒன்றுன்னு கொடுத்துக்குங்க. ஏன்னா நம்ம இதை 2 பகுதியை பிரிச்சுருக்கோம் இல்லையா, அந்த 2 பகுதியை பிரித்தது அதை கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம ஒன்றுன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா இதெல்லாம் ஒன்றா மாறிக்கிறோம். அதாவது ஃபுல் பேஜாக மாறிக்கிறோம். இதை நீங்கள் மறக்காமல் செஞ்சுருங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே காலம் கைடில் ஒன்றுன்னு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. ஏன் அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா இந்த சில இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் வந்திருக்கா. அப்போ மறுபடியும் போய் பாருங்கள். அதாவது இந்த இடத்துல வந்திருக்குன்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணியிருக்கும் பாருங்கள். கிளிக் பண்ணியாச்சு. காலம் கைடில் போய் ஒன்றுன்னு கொடுங்க. அது வந்துடுச்சு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் கீழே வராது. கீழே எல்லாமே கரெக்டாக இருக்கும். 2 இடத்துல தான் பார்த்தீங்கன்னா 2 டிவிஷனாக பிரிச்சுருப்பாங்க. அதை மறந்துடாமல் நீங்கள் செஞ்சுருங்க. அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா பாருங்கள், முக்கியமான விஷயம், மார்ஜின் போங்க. மார்ஜினில் போய் கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. கீழே கஸ்டம் மார்ஜின் கொடுத்துருப்பாங்க. கஸ்டம் மார்ஜினில் போனோன்னே மார்ஜின் கொடுத்துருக்கா, இந்த மார்ஜினில் டாப்பு கொடுத்துருக்கா, இதை மாற்றிக்குங்க. 1ன்னு போட்டுக்குங்க. 1 இங்கே லெஃப்ட் கொடுத்துருக்கா, லெஃப்ட்டுக்கு 2 போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் பாட்டம் கொடுத்துருக்கா, இங்கே பாட்டம் கொடுத்துருக்கா, இந்த இடத்துல .49 .49. அதுக்கப்புறம் ரைட் கொடுத்துருக்கா, இந்த இடத்துல .81 கொடுத்தாச்சா. அதுக்கப்புறம் கீழே அப்படியே பாருங்கள், அப்ளை டு திஸ் செக்ஷன் கொடுத்துருக்கான். திஸ் செக்ஷன்னா இந்த செக்ஷனுக்கு மட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கிடையாது. நீங்கள் இதை மாற்றிடணும். ஹோல் டாக்குமெண்ட் மாற்றிக்கிங்க. ஏன்னா நம்ம ஹோல் டாக்குமெண்ட்டுக்கு தான் நம்ம ஒய்டாக கொடுக்குறோம். ஆமாங்க, மறந்துடாமல் அதை மாற்றிடுங்க. இந்த இடத்துல ஹோல் டாக்குமெண்ட் மாற்றிக்கிங்க. நான் சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கங்க. அடுத்து பேப்பர் வாங்க. பேப்பரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணு வித்து கேட்பாங்க. வித்து பார்த்தீங்கன்னா 53ன்னு கொடுத்துக்குங்க. 53. அதுக்கப்புறம் ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா 22.86 22.86 ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்குங்க. சரிங்களா. அதுக்கப்புறம் அப்ளை டு ஹோல் டாக்குமெண்ட்டு கொடுத்தாச்சு. இப்போ ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தோடனே ஃபிக்ஸா இக்னோரான்னு கேட்கும். நீங்கள் இக்னோர்னு கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்மளுக்கு பேஜெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் சைஸுக்கு வந்துடும். உங்களுக்கு நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபாண்ட் சைஸு 47 கொண்டு போகிறீங்க. இப்போ ஃபாண்ட் சைஸுன்னா Ctrl+A பண்ணிக்கங்க. Ctrl+A பண்ணி ஹோம் பட்டன் போயிருங்க. 47 டைப் பண்ணுங்கள். 47 என்று கொடுங்க. பெருசாக வந்துருச்சா. அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா நல்லா கவனித்து பாருங்கள். ஃபாண்டில் அந்த இதை மாற்றிக்கிங்க. அதாவது கேலிபர் இதை மாற்றிக்கிங்க. அவ்வளோதான். புரிஞ்சுதா உங்களுக்கு. அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டைட்டில் கொடுத்துருப்பாங்க. இந்த டைட்டிலை டபுள் கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த வேலையை செஞ்சுருங்க. டபுள் கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், இந்த மாதிரி மேலே டைட்டில் கொடுத்துருப்பாங்க. இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். மேலேயே வச்சு டெலீட் பண்ணிடுங்க. வேலை முடிஞ்சு போச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் உள்ளே வந்து டபுள் கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்துடும். சரிங்களா. உள்ளே தான் பண்ணணும். இப்போ அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், உங்களுக்கு தெரியும் முக்கியமான விஷயம் என்னென்னா, அதாவது Ctrl+A கொடுத்து இந்த பேஜோட அலைன்மெண்ட்டு சரியானு செக் பண்ணி பார்க்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா இது ஒட்டி வந்திருக்கான்னு பார்க்கணும். ஏற்கனவே ஒட்டி தான் இருக்குது. செக் பண்ணி கூட பார்க்கலாம். அந்த மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ நான் நகத்தினம் பார்த்தீங்களா, அதையும் பார்த்துக்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒட்டி போட்டு, அதாவது நீங்கள் ஒட்டி கொண்டு வந்துடலாம். இப்படி ஒட்டி பார்த்துக்குங்க. மேலே என்ன பண்ணுன்னு பார்த்துக்குங்க. அந்த மாதிரி கொண்டு வந்துடலாம். சரிங்களா. அது மட்டும் கரெக்டாக பார்த்துக்குங்க. இது ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாதுங்க. நல்லா பார்த்துக்குங்க, புரிஞ்சுக்குங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு பேஜுக்கு ஒரு கொஸ்டின் சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டி கீழே வந்திருக்கு. இது அப்படியே Ctrl+A கொடுத்து ஃபாண்ட் சைஸு 42 மாற்றிக்குங்க. ஏன் 42 மாற்றினா இடம் கிடைக்குது. இந்த இடத்துல நான் கிளாஸ் எடுக்கிறதுக்கு இடம் கிடைக்குது. பார்த்துக்குங்க. ஒரு பேஜுக்கு ஒரு கொஸ்டின் தான். செகண்ட் பேஜ் வாங்க. செகண்ட் பேஜ் வந்துட்டீங்க. ஸோ இந்த இடத்துல தகராறாக ஒரு இமேஜ் வந்திருக்கு இல்லையா, இதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வேர்டு டாக்குமெண்ட்டில் போனீங்கன்னா இந்த இடத்துல ஏ கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. பார்த்துங்க. அதாவது நம்ம கட்டம் கட்டி போடுறதுக்கு இதை கட் பண்ணிக்கிங்க. கட் பண்ணி உள்ளத்துக்கு போட்டுருங்க. வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜூம் பண்ணிக்கிங்க. அவ்வளோதான். ஜூம் பண்ணி
கொஞ்சம் அப்படி பண்ணிக்கங்க, அவ்வளோதான், வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன பண்ணிட்டீங்கன்னா இதை அப்படியே கட் பண்ணுங்க. கட் பண்ணிவிட்டு பார்த்து என்ன செய்யணும் பாருங்கள், கட் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு நல்லா பாருங்கள், இந்த சைஸை முதல்ல குறைங்க. 47 இருக்கா, 42 போடுங்க. 42 இன்னும் பத்தலையா, 40 போடுங்க. இன்னும் பத்தலையா, 38. ஏன் பண்ணுறோம் அப்படின்னா பார்த்துக்குங்க, ஏன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த இடத்துல வந்து இமேஜை உட்கார வைக்கணும். சரிங்களா? இப்போ உட்கார வச்சாச்சா, இந்த மாதிரி உட்கார வச்சுக்கோங்க. இப்படி சூப்பராக பண்ணிடுங்க, அருமையான வேலை. அதுக்கப்புறம் 3வது பேஜ் பாருங்கள், 3வது பேஜ் அலைன்மெண்ட் மாறி இருக்குது. அதுதான் சொன்னேன், கண்ட்ரோல் ஏ கொடுத்து கணக்காக பாருங்கள், பார்த்துக்குங்க, இதெல்லாம் செக் பண்ணிக்கங்க. இது இங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள், கரெக்டாக தான் இருக்குது, தப்பு இல்லை, கரெக்டாக தான் இருக்குது, பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் 4, அதுக்கப்புறம் 5, இந்த இடத்துல பாருங்கள் 5. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் 5க்கு அடுத்து இங்கே பாருங்கள், இங்கே மிஸ்டேக் இருக்குது, பார்த்துக்குங்க. இங்கே புள்ளி வரல அப்படின்னா இதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இது அப்படியே முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து போல்ட்டு பண்ண ட்ரை பண்ணுங்கள். போல்ட்டு பண்ணுறதுன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி போல்ட்டில் தான் இருக்குங்க, நான் கொடுத்த ஃபைல்லாம் போல்ட்டில் தான் இருக்குது. இந்த இடத்துல வந்து ஒரு புள்ளி வரணும், அது என்னங்கிறத பற்றி பார்க்கலாம். ஒரு இடத்துல தான் அப்படி வரும். அதுக்கப்புறம் 6வது கொஸ்டின் பார்த்துக்கிட்டே வாங்க நீங்கள். 7வது கொஸ்டின், அதுக்கப்புறம் பாருங்கள் 8வது கொஸ்டின் பார்த்துக்கிட்டே வாங்க நீங்கள். 8வது கொஸ்டின் வரும்போது இது பேஜ் வந்து இப்படி ஒட்டி தான் இருக்கணும், கீழே வரக்கூடாது, பார்த்துக்குங்க. கீழே வரக்கூடாதுங்க, இப்படி ஒட்டி தான் இருக்கணும், மறந்துடாதீங்க. மறுபடியும் சொல்கிறேன், கீழே வரக்கூடாது, ஒட்டி தான் இருக்கணும். அடுத்து 9வது கொஸ்டின், 10வது கொஸ்டின், 11வது கொஸ்டின் பாருங்கள், 12, 13, 13, 14, அதுக்கப்புறம் 15, 15 நல்லா கவனித்து பாருங்களேன். ஒரு விஷயம் நடந்துக்கு பாருங்களேன். இந்த இடத்துல வந்து ஜூம் பண்ணுங்க, அப்படி ஜூம் பண்ணிக்கிங்க, அவ்வளோதான், பெருசாக ஒன்றும் கிடையாது, ஜூம் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் 16வது கொஸ்டின், இந்த படம் வந்தாலே உங்களுக்கு சிக்கலாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள், கண்ட்ரோல் இங்கே இங்கே போய் சும்மா கட்டம் போடுங்க, கட்டம் போட்டு இதை கட் பண்ணி போடுங்க, கட் பண்ணி தூக்கி அப்படி அப்படி உட்கார வச்சுருங்க, போட்டுட்டு ஜூம் பண்ணிக்கிங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவ்வளோதான், இது தூக்கி இங்கே இப்படி போட்டுங்க, அவ்வளோதான், வேலை முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் 17வது கொஸ்டின், 18, 19 பார்த்துக்குங்க, 19. அதுக்கப்புறம் பார்த்து என்ன பண்ணுறேன் பாருங்கள், ஒட்டி தான் இருக்கணும். 21 பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேப் இருக்குது, கேப்பை வந்து ஃபுல்லப் பண்ணிக்கணும், மறந்துடாதீங்க ப்ளீஸ். முக்கியமான விஷயம் தான், நான் மறுபடியும் சொல்கிறேன், கேட்டுக்குங்க. கேப் இருக்குது, அது மறந்துனா ஃபுல்லப் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல கர்சரை வச்சு இப்படி ஃபுல்லப் பண்ணிக்கங்க, சரியாக இருக்கும். இப்போ சரியாக இருக்கா? ஆமாம். அதுக்கப்புறம் 23 மேலே பாருங்கள், 24, 25, 26 படம் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி படம் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும் தெரியுமா? இதுக்குன்னே சொல்லியிருக்கேன், இப்படி கட்டம் போட்டுக்குங்க, தூக்கி அப்படியே கட் பண்ணி அப்படி போட்டுருங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் என்ன செய்யணும் பாருங்கள், அவ்வளோதான், கட் பண்ணுங்க. எவன் கண்டுபிடிச்சிருந்த படத்தை கொண்டு நம்மளை போட்டு உசுரை வாங்கிட்டு இருக்கிறாங்க. பாவம் பிள்ளை என்ன பண்ணுவது இல்லை, பாவம். பாருங்கள் எவ்வளோ தூரம் சிரமத்தை உண்டு பண்ணுறாங்க பாருங்கள். கேட்குற கொஸ்டின் பத்தலையான்னு படத்தை வேறு கட்டு நம்மளுக்கு உசுரை வாங்கிட்டு இருக்கிறாங்க. அது பாருங்கள், 3 படத்துக்கு உள்ளே போட்டு விட்ருங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்னென்னு பாருங்கள், முடிஞ்சாலும் நீங்கள் ஜூம் பண்ணி போட்டுருங்க, உங்களுக்கு ஜூம் பண்ண தெரியும்னு நினைக்கிறேன், அப்படி போட்டு விட்ருங்க, அவ்வளோதான். ரொம்ப கவனமாக போடணும், இதை வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி போட்டுருங்க, முக்கியமான விஷயம் இப்படி போட்டுருங்க. நீங்கள் கொஞ்சம் திறமையாக வாங்கப்பா, முக்கியமான விஷயம் தான்ப்பா, திறமையாக வந்து இதில் செஞ்சு பழகிக்கிங்க. ஆமாம். அதுக்கடுத்து பாருங்கள் 28, 29, 30, 31. இந்த இடம் முக்கியமான விஷயம். இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, அப்படி ஒரு இதில் இன்னொன்று 2 கன்க்ளூஷனில் பார்த்துக்குங்க. இந்த மாதிரி அவ்வளோதான். ஏன் சொல்ல வந்தேன்னா ஏபிசிடி மட்டும்தான் இந்த மாதிரி வரணும், நேராக வரணும், மறந்துடாதே. முக்கியமான விஷயம் தான், நம்ம ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஏபிசிடி மட்டும்தான் இப்படி வரணும், மற்றதெல்லாம் வந்து கீழே வரக்கூடாது. இப்போ நான் மேலே இழுத்து விட்டேன் இல்லையா, இந்த மாதிரி தான் இருக்கணும். ஒரு கேள்விக்குள்ளே ஆப்ஷன் மட்டும்தான் நீளமாக வரணும், அதாவது இந்த மாதிரி வரணும், சரிங்களா? வெர்டிக்கல் சைஸில் வரணும், மற்றதெல்லாம் வரவே கூடாது. பார்த்துக்குங்க. முன்னாடி எப்படி இருந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? இப்படி இருந்திருக்கும், சரிங்களா? இப்படி இருந்திருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் மேலே கொண்டு வந்துடுங்க, இவ்வளவுதான். இதை மறக்காமல் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை தான். அதுக்கப்புறம் இங்கே வாங்க, என்ன பார்த்துக்கிட்டே வாங்க. நீங்கள் செய்கிற வேலைக்கு கண்டிப்பாக வந்து ஒரு பலன் இருக்குங்க, தைரியமாக இருங்க. நம்ம ஸ்ட்ராங்காக இறங்குறோம். இப்போ பாருங்கள் 36 படம் கொடுத்துருக்கான். என்ன பண்ணுறீங்க, ஃபுல்லாக அப்படி பாக்ஸ் போட்டுறீங்க, இதை அப்படியே தூக்குங்க, அப்படியே கட் பண்ணுங்க, வச்சுருங்க, கொஞ்சம் பெருசு பண்ணிக்கங்க, பாருங்கள், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் தூக்குங்க. அதுக்கப்புறம் இதுக்கு இப்படி பண்ணிடுங்க, இதையும் தூக்குங்க,
பாருங்கள் எவ்வளோ தலைவலியாக இருக்குது இந்த படமெல்லாம். நம்மளுக்கு எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது. இப்படி வச்சுருங்க, இந்த பேஜ் இறக்குங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த பேஜெல்லாம் தூக்கி கொஞ்சம் பெருசு பண்ணி விட்ருங்க, அவ்வளோதான். இது மேலே தான் இருக்கணும். எவன் கண்டுபிடிச்சானே தெரியல பாருங்க. எனக்கே ரொம்ப சிரமமாக தான் இருக்குது. ஐயா எப்பா ரொம்ப, அதாவது இந்த படம் கேட்டதே தப்புங்க. நம்மளை போட்டு உசுரை வாங்குறாங்க. படம் போட்டால் உருப்படியான படம் போட்டு கொடுக்கணும். சும்மா அரைகுறை படத்தை போட்டுக்கிட்டு என்னமோ நம்மளை போட்டு உசுரை வாங்கிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இப்போ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டான் அப்படின்னா பாருங்கள், கொடுத்துட்டான் அப்படின்னா பாருங்கள், முக்கியமான விஷயம் தான் ஸ்டேட்மெண்ட்டு. ஏன்னா இந்த ஏபிசிடி வந்து ஆப்ஷன் இது மட்டும் தான் இந்த மாதிரி வரணும். ஸ்டேட்மெண்ட் வந்துச்சுன்னா இப்படி பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் மேலே ஒன்று, அதுக்கப்புறம் பாருங்கள் இது வரைக்கும் வரணும். கன்க்ளூஷனில் வந்து கன்க்ளூஷன் 1, கன்க்ளூஷன் 2, சரிங்களா? ஓகே, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஏபிசிடி இது வரைக்கும் வந்திருக்கு. இதை வந்து பாண்டை குறைச்சிருங்க 42, அவ்வளோதாங்க. பார்த்தா தெரியும் உங்களுக்கு. உங்களுக்கு டவுட்டுனா இதை மறுபடியும் போட்டு பாருங்கள், தெரியும் பாருங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள் எவன் கண்டுபிடிச்சான்னு இந்த படத்தை நம்மளை போட்டு உசுரை வாங்கிட்டு இருக்கிறாங்க. மறுபடியும் என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்குங்க. பாக்ஸ் போட்டு மேலே உட்கார வச்சுருங்க. அதுக்கப்புறம் இன்னும் இதை போகிற எடுத்து உள்ளே வைங்க. 1 by 1 கூட கீழே வைங்களேன். ஆமாம், இப்படியே வச்சுருங்க. நீங்கள் பாருங்கள் வச்சுட்டிங்களா, இப்படி போட்டுருங்க. 1 by 1 கீழே வச்சுருங்க. ஆமாங்க, இந்த மாதிரி போட்டு இழுத்து விட்டுருங்க. பார்த்துக்குங்க, அவ்வளோதான். நீங்கள் 1 by 1 கூட போடுங்க, படம் தப்பே இல்லை. பார்த்துக்குங்க, இந்த மாதிரி போட்டுக்கலாம். பார்த்துக்குங்க, இதுக்குள்ளே தான் வரணும். அதுக்கப்புறம் இது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா கவனித்து பாருங்கள். இது என்ன பண்ணுறீங்க, இது அப்படியே சுருக்குங்க, அவ்வளோதான். படம் தாங்க நம்மளுக்கு பெரிய யமனாக வந்திருக்கு. இதை அப்படியே விட்டுருங்க. 39, அதுக்கப்புறம் 40 ஜிகே வந்துருச்சு பார்த்தீங்களா? ஜிகே ரொம்ப ஈஸி பாருங்கள். ஜிகே ரொம்ப ஈஸிங்க, பார்த்துட்டே வாங்க. ஜிகே ரொம்ப ஈஸி, பார்த்துக்குங்க. 44 என்ன பண்ணுறேன் பார்த்துட்டே வாங்க. நீங்கள் முக்கியமான வேலை தான். ஜிகே ரொம்ப ஈஸி. இந்த படம் வந்தாலே பெரிய தலைவலியாக தான் நம்மளுக்கு இருக்கும். 48 பாருங்கள் என்ன பண்ணுறேன்னு பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்காக தான் நான் போட்டிருக்கேன் பாருங்கள். 50 சரிங்களா? பார்த்துட்டே வாங்க. எப்படி போகிறேன் பாருங்கள். ஒரு பேஜுக்கு ஒன்று தான். ஜிகே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். 57 மொத்தம் வந்து எவ்வளோ கொஸ்டினுக்குன்னு தெரியல. அநேகமாக 90 கொஸ்டினுக்கு. ஆமாம், 90 கொஸ்டினுக்கு நினைக்கிறேன். பார்த்துக்குங்க. இப்போ பாருங்கள் மேலே வந்து கொண்டு வந்துட்டீங்க. பாருங்கள் ஜிகே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், சரிங்களா? ஜிகே தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பாருங்கள் அடுத்து நான் இது போகிற இந்த மாதிரி பண்ணிடுங்க, சரிங்களா? எவ்வளோ கொஸ்டின் மொத்தம் 90 கொஸ்டின் நினைக்கிறேன். அடுத்து இங்கிலீஷ் ஒன்று வருது. இங்கிலீஷ் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்துக்குங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இது மாதிரி நீங்கள் பண்ணிடுங்க. கடைசி வரைக்கும் வரும் உங்களுக்கு. பார்த்துக்குங்க. மொத்தம் வந்து 90 கொஸ்டின் இருக்குது, சரிங்களா? பாருங்கள் நான் முழுசாக கூட பண்ணி கொடுத்துட்றேனே, எப்படின்னு பார்க்கலாம். ஏன் உங்களுக்கு வந்து எந்த டவுட்டு வரக்கூடாது. இப்போ எது வரைக்கும் பார்த்துருக்கேன் அதையும் பாருங்கள் நீங்கள். அதாவது இப்போ இங்கிலீஷ் பார்த்தோமா, இங்கிலீஷில் வந்து எவ்வளோ எங்கே விட்டோன்னு பாருங்கள். இங்கே விட்டுருக்கோம். அடுத்து பாருங்கள் 68வது கொஸ்டின் பாருங்கள். 68 பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கட்டும். 69, 70, 71 இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். 72, 73 மடமடன்னு வரணும். இப்போ இதெல்லாம் சீக்கிரம் போயிடும். மற்றதெல்லாம் ரொம்ப சீக்கிரமாக போயிருங்க. அந்த ஒரு இடம் தாங்க, அந்த படம் போகிற இடம் தாங்க அநியாயம் பண்ணுறாங்க. நம்மளை போட்டு உசுரை வாங்குறாங்க. பாவம், படிக்கிறவனையும் உசுரை வாங்குறாங்க, வேலை செய்யணும் உசுரை வாங்குறாங்க. பாருங்களேன் பாருங்கள், இதெல்லாம் கரெக்டாக இருக்குது, மேட்சாக இருக்குது. பாருங்கள் எதுவுமே இல்லை, வேலை ரொம்ப ஈஸி, மடமடன்னு போயிட்டே இருக்குது. பாருங்கள் 90வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே இழுத்து விட்டு வேலை முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து என்ன பண்ணுறதுன்னா பாருங்கள் இங்கே வரைக்கும் இழுக்கணும். இழுத்துட்டு 47 இருக்கா, 40 போடுங்க. ஏன்னா ஒரு பேஜுக்கு ஒரு கொஸ்டின் தான். பார்த்துக்குங்க. இது வந்து ஃபில் இந்த பிளாங்க்ஸ் வரும். கேள்வி கீழே தான் வரணும். ஃபில் இந்த பிளாங்க்ஸ் இந்த மாதிரி விட்டுருங்க. கேள்வி கீழே வருது. கொஸ்டின் வந்தாலே ஒரு பேஜுக்கு ஒன்று தான் வரணும். 87, 88, 89, 90 இவ்வளோ தாங்க. முடிஞ்சு போச்சா? இதுதாங்க. இந்த வீடியோ வந்து நீங்கள் மறுபடியும் போட்டு பாருங்கள், சரிங்களா? இவ்வளோ தான், வேறு எதுவுமே கிடையாதுங்க. ஏற்கனவே போல்ட்டெல்லாம் பண்ணியாச்சு. நீங்கள் இதை மட்டும் நீங்கள் பார்த்தா போதும், சரி.